வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு உப்மா பாட்காஸ்ட். எங்களுக்கு என்ன பேசணும்னு மட்டும் தெரில. இந்த வணக்கம் இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் அது மட்டும் நல்லா திரும்ப பேசி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் சில இதெல்லாம் சொன்னேன். மூவிஸில் வர காமெடி சீன் உங்களுக்கு பிடிச்சது, நமக்கு பிடிச்சது அது பேசலாம் அப்படி அது ஒன்று சொன்னேன். அப்புறம் இன்னொன்று இன்டர்வல் பிளாக்ஸை பற்றி பேசலான்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்று நம்மளை அழுக வச்ச படம் நான் பார்த்து எனக்கு இந்த இது அழுக வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் ஏதாவது ஒன்று எது பேசலாம், எதை பற்றி பேசுவோமா? ஏன்னா ஒன்றே ஒன்று சொன்னோன்னா எங்களுக்கு தெரியாது, ஒன்று ரெண்டு தான் தெரியும். அதில் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் வந்திருக்கோம். ஆமாம், ரொம்பலாம் தெரியாது. மைண்டுக்கு வருதுன்றனால எழுதி வைக்கல. ஸோ மைண்டுக்கு வருதுன்றனால கம்மியாக தான். இன்டர்வல் பிளாக்மா உனக்கு பிடிச்ச இன்டர்வல் சொல்லுங்கள். ஜிகர்தண்டா எனக்கு பிடிச்ச இன்டர்வல். உனக்கு பிடிச்சதான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சது நான் கேட்டேன். எனக்கு பிடிச்சது நான் தான் சொல்லுவேன். ஜிகர்தண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி அது படமாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறி போய் ஒரு ஃபன்னாலாம் போக ஆரம்பிச்சிடும். அந்த அந்த சேதுன்றவருக்கு அப்படியே பில்டப் ஏற்றிட்டே இருப்பாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க, சவுந்தர்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஸ்கெட்சு சேகருக்குன்னு நினச்சியா, ஸ்கெட்சு உனக்கு தான் ஒன்று. இவனுங்க ரெண்டு பேரும் வேற பேசிப்பானுங்க, கருணாகரனும் சித்தார்த்தும் வேற. பாத்தியா சேது தாண்டா கெத்து, அவனை கெத்து அப்படி இப்படின்னு அவனையே கொன்றுவாங்க. அவனை கொண்டாலும் இவன் அவனை ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, கேனையோ ஏதோ சொல்லுவாங்க. அண்ணன் அவனை போடுறன்னா அவன் செத்தாலும் இவங்க நல்லா இருக்குடா ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதையே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு கடைசி அந்த மைக்கையும் பிடிச்சிருவானுங்க. மைக்கை பிடிச்சி நீ எவனா வேணாலும் இரு, நான் இன்னும் என்னமோ ஒரு மாசாக இருக்கும் அந்த டைலாக். நான் இப்போ உன்னை இது பண்ணிடுவேன், கொண்டுருவேன்ற மாதிரி சொன்னேன். அவங்க வேகமாக கிளம்புவானுங்க ரெண்டு பேரும். வாசலில் பார்த்தா அப்படியே அவர் சேதுவும் அவருடைய ஆட்கள், மழை பெஞ்சிட்ருக்கும், காரு கொடை அப்படியே நிற்பானுங்க. அந்த மியூசிக்கு அதோட இன்டர்வல் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செம்மையாக இருக்கே அப்படி சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே படமே மாறிடும். நான் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளை ஒரு மூடில் செட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு இன்டர்வல் வச்சு செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி ஒன்று, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஒருத்தர் கோச்சிங் சொல்லி கொடுக்க வருவார்ல, அவர் யார், அந்த ஜோக்கர் படத்துல எல்லாம் வருவார் நினைக்கிறேன். அவர் சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் நல்லா பேசுவார். அந்த சொல்லி கொடுக்கறதெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த இன்டர்வல் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எனக்கு எந்த இன்டர்வலுமே ஞாபகம் இல்லை எனக்கு ஆக்சுவலி. பட் ஆனால் படமாக நல்லா இருக்குது இன்டர்வியூன்னா நம்ம அந்த இது மாநாடு இன்டர்வலும் நல்லா தான் இருக்கும். மாநாடு இன்டர்வல் ஞாபகம் இல்லையா? மாநாடு இன்டர்வல் வில்லனும் சூப்பர். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று இருக்கையில் இப்படியே போயிட்டே இருக்கும், லூப்லேயே போகும், இப்படி தான் இருக்குன்னு டப்புன்னு பார்த்தா நான் ஏன்டா எந்திரிக்கிறேன் அப்படியே சரியா எந்திரிக்கிறேன். அப்போ தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். படமே அப்படியே விறுவிறுப்பாக. அதான் ஒரு இன்டர்வல்ன்றது ஒரு அடுத்து என்னன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி கொண்டு நிறுத்திட்டு அடுத்து அப்படியே அடுத்தும் பரபரப்பாக போகணும். நிறைய படம் அது மாநாடு கடைசி வரைக்கும் பரபரப்பாக. ஆமாம், மாநாடு லாஸ்ட் வரை போகும். சில படங்கள் இன்டர்வல் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அடுத்து பாருனா அடுத்த ஐயோன்னு இருக்கும். அந்த மாதிரியும் சில படங்கள் பாட்டை போட்டுருவாங்க. ஆமாம், அந்த ஒரு கனவு சாங் போகிற ஹீரோ போயிடுவாங்க. இவனுங்க பெரிய படமாக எடுத்து இன்டர்வல் சொல்கிறேன் இல்லை, பெரிய படமாக எடுத்து இன்டர்வல்னு ஒன்று வச்சு அந்த மாதிரி இருக்கிறதுல முதல்வன் படத்தோட இன்டர்வியூலும் நல்லா தான் இருக்கும். என்ன அந்த இன்டர்வியூ கிடையாது, முதல்வன் படம் இன்டர்வியூவே நம்ம முதல்வன் படம் தானே. ரகுவரனும் இன்டர்வியூ தான் இதுவா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் முதல்வரெல்லாம் ஆயிடுவார், அதுக்கடுத்து கையை தூக்குவார்னு நினைக்கிறேன். அதான் இன்டர்வியூ நினைக்கிறேன். ஓ, முதல்வர் ஆகிட்டு திரும்ப ஆமாம் ஆமாம் கையை தூக்கணும்னு ஓட்டுகளாக விழும் அப்படியே இன்டர்வல் அப்படின்னு போடுவாங்க. அப்படியே ஒரு சவுண்டெல்லாம். அந்த டைமில் உள்ள படங்கள்லாம் தியேட்டரில் பார்த்தது இல்லைல்ல, கேடிவி படங்கள்னால எது இன்டர்வல் மொமெண்ட்னு தெரியல. ரஜினி படத்தில் உனக்கு எதாவது இன்டர்வல் தெரியுமா நல்லா இருக்குது? ரஜினி படம் அது பேட்டையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லாவே இருக்கும். ஆமாம், அது இன்டர்வல் நல்லா தான் வச்சுருப்பானுங்க. ஏதோ செகண்ட் ஹாஃப் படம் நல்லாவே இருக்கும்.
அது ஒரு ஐயோ என்னடா இப்படி எங்கேயோ அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அதை பண்ணுறாரு. அதான் அந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் இந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் இல்லை, ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 படம் பார்த்தோமா, பீட்சாவும் நல்லாயிருக்கும், ஜிகர்தண்டாவும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இறைவி பெருசாக ஓடலான்னு நினைக்கிறேன், பட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பேட்டை. நம்ம அந்த பீட்சா ஜிகர்தண்டாவை பார்த்துட்டு தானே பேட்டை போயிருப்போம். அப்போ பீட்சா ஜிகர்தண்டாவில் என்னென்னா இவர் கொஞ்சம் ஒரு நாம ஒன்று நினைப்போம், அவர் ஒன்று காட்டுவார். அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் படத்துலேயே அந்த இதுவாக இருக்கும். அந்த பேய் படம்னு நினச்சே பார்த்துட்டே இருப்போம், கடைசியாக காசுக்காக தான் பண்ணான்னு செம்ம ட்விஸ்ட்டு வைப்பார். ஜிகர்தண்டாவும் அப்படி தான், நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அப்படியே கதையே மாறும். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் வைப்பார். அப்படின்னு போய் பேட்டையில் பார்த்தா அதான் நீ பையன் சொல்லி விஜய் சேதுபதி ஏமாத்துவார், அப்புறம் நீ பையன் இல்லைன்னுவார், போடா தெரியும் போடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை வந்து நல்லா வச்சிருப்பாரு சூப்பராக. அது ஸ்ட்ராங்காக இல்லை இந்த படத்தில். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அது கடைசி. ஆனால் அந்த இது நல்லா இருந்துச்சு. ஆண்டாலும் அதை வந்து ஆமாம், அதுக்கு முன்னாடி கபாலியும் காலாவும் இருந்துச்சு, அதனால மக்கள் கொஞ்சம் ஓகே அதுக்கு பரவாயில்லைங்க. நம்ம அப்படி வேற வேற பாரஞ்சித் படத்துல ரஜினியை அந்த மாதிரி மாசு இல்லாம யோசிச்சு பார்த்தது இல்லை. சாபம் கொடுப்பாரு டேரக்டருக்குலாம், அவரே பாவம் வயசானவராது சொல்லல, அவரோட 2 வருஷத்தை என்ன கொள்றீங்க. நான் அப்படியே சொல்றேன், நான்லாம் யாரையும் அண்ணாத்த படத்துக்கு சொன்னேன், அண்ணாத்த படத்துக்கு. ஆமாம் இல்ல ரஜினியே அவரே ஏஜ் நடிக்க போறாரு, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அவருடைய ஒரு ஏரை வேஸ்ட் பண்றதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல படம் கிடைக்காம போறது தானே. நான் வந்து கபாலில நம்மளால ஏன் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, அந்த ரித்விகாவா அந்த பொண்ணு இருக்கும்ல, அது வந்து ரஜினியை போட்டு அடிக்கும். நான் வந்து என்ன நம்ம அப்படி படம்லாம் பார்த்தது, என்ன ரஜினியை போய் அடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம அவர் ஆக்டர் அடி வாங்குறாரு. அந்த ரஜினி அந்த அந்த 60s கிட்டோட வேலையை தந்துரு. ஐயோ நம்ம அப்படி பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். சரி இன்டர்வலுக்கு வாங்க. ஓகே இன்டர்வல் வேற என்ன ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. உப்புமாவா இருக்கலாம், அதுக்காண்டி இது வந்து ஒரு பழைய உப்புமா ஊத்துன உப்புமா. சரி சரி ஓகே இன்டர்வல், கம்மிங் பேக் டு இன்டர்வல். நான் இன்னொரு படம் தியேட்டர்ல பார்த்து எனக்கு இன்டர்வல் ரொம்ப பிடிச்சிருந்தது, துப்பாக்கி. 12 பேரை சுடுவாங்க, சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு இன்டர்வல்னா அந்த இன்டர்வல் மட்டும் இல்ல, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அங்க இருந்து அப்படியே பில்டப் ஏறி அப்படியே சூப்பரா ஒரு இடத்துல வந்து அப்படியே அது எவ்வளவு நல்ல. அப்புறம் விஜய் கடைசி வர்றது வரைக்கும் ஐம் வெயிட்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு, இன்ன வரையும் ஐம் வெயிட்டிங் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓவர ஹிட் ஆயிடுச்சு. சரி ஐம் வெயிட், ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி சொல்றேன் ஐம் வெயிட்டிங். அந்த கத்தி நான் சொல்றேன் அப்படி நான் சொல்லுவேன் மாஸ்டர் வந்து இவர் சொல்றாரு லியோல சொன்னானுங்களான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவர் 4-5 படமா அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து அந்த மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அந்த அந்த பிளான் நம்ம 12 பேரை ஃபாலோ பண்ணுறோம், அது ஸ்ப்ளிட் ஆகி போகிறோம், அந்த மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ தான் வில்லனை காட்டுவானுங்க, அதுவரை காட்டிருக்க மாட்டானுங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், அவரும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், கரெக்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க. ரொம்ப நான் அது தியேட்டரில் பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வல் தான் துப்பாக்கி. அப்புறம் பாவம் சேராதவங்க கூட சேர்ந்து முருகதாஸ் இப்படி ஆகிட்டாரு. சிக்கந்தர் ஒரு படம் எடுத்தாரு, நல்லாவே இல்லையா. சிக்கந்தர்னா ஹிந்தி படம், ஹிந்தியில் போயிட்டாரு, ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓ தெரியல அது. அப்புறம் ஃப்ளாப்பான உனக்கு இன்டர்வல் எதாவது இருக்கா? ஃப்ளாப்பான என்னடா இன்டர்வல் எப்படி என்னடா படம் இதுன்னு நான் இன்னமும் மறக்காதது சீமராஜா. ஐயோ தியேட்டரில் நம்ம தான் பார்த்தோம், தலைவலி வந்துச்சு ஒரு படம் பார்த்து, தலைவலி வந்துன்னா அந்த படம் அந்த படம் தான். நான் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படம்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஃபன்னாக ஓரளவுக்கு இருக்கும். அவர் எப்படின்னா படத்துக்கு படம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே இதாகிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மனம் கொத்தி பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு. இவர் பேசாமல் இவர் டிவிலே இருக்கலான்னு தோணும். மெரினா அப்புறம் இதில் தான் மனம் கொத்தி பறவை தான் தனியாக ஹீரோவாக வந்தார். இதுக்கு இவர் டிவிலே இருந்திருக்கலான்னு தோணும். அப்புறம் டான்ஸ் நல்லா பண்ணியிருப்பாரு, காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ஃபைட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு வந்து ஓவர் பில்டப், மொத்த பில்டப்பையும் தூக்கி வச்சு சிவகார்த்திகேயனுக்கு அந்த சீமராஜா படத்தை எடுத்து நாங்கள் தான் பார்த்தோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்து, நான் எந்த படத்துக்குமே சரி படம் ஏதோ பாட்டு ஓடுது வாங்க வெளில போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் போட்டு வரலாம் அந்த மாதிரி நான் இதுவரை எந்த படத்துக்குமே போனதே. இந்த படத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு கட்டி கடிச்சதாச்சு, எந்த படத்துக்குமே நான் போனதில்லை. அதுவரை எவ்வளோ அருவ படமாக இருந்தாலும்
படம் ஓடிட்டு இருக்குல்ல, நம்ம எப்படி படத்துக்கு நடுவில் போகிறதுன்னு தான் தோணும். இது அப்படியே தலைவலி வந்து கண்ணில் தண்ணி வந்து போனாலும் ஒன்றும் நடக்காது. ஏதோ சாப்பிட்டுட்டு வரலான்னு ஏதோ ஒரு பாட்டு ஓடிச்சு இன்டர்வலுக்கு அப்புறம் தான். போய் வித்தையோ வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அந்த படம். அதுதான், மற்றபடி ஒர்க் ஆகாத இன்டர்வல்னா இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் ஆயிடுச்சுல்ல ஒரு படம், ஒரு சூப்பர்மேனா இருக்கும்ல, அவருக்கு வாய்ஸ் கேட்கும். அதனால அது இன்டர்வல் நல்லா இருக்கும். வாய்ஸ் போயிடும் நினைக்கிறேன். அந்த ஃபைட்டு தான் இன்டர்வல் நினைக்கிறேன். வாய்ஸ் போயிடும் ஆயிரும். அது வந்து கிளைமேக்ஸு. ஓகே. அது அந்த ஃபைட்டு சூப்பராக இருக்கும். விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அந்த சண்டை போட்டே இருப்பாரு. நல்லா இருக்கும் அந்த படம். நல்லா மாவீரனோட இப்போ ஒரு படம் வந்துச்சு, போலீஸாக இருக்கும், அதுவும் நல்லா இருந்துச்சு. அமரனும் நல்லா இருந்துச்சு. அமரன்லையும் இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அவர் சுற்றுவார், அந்த பெரிய வில்லனை கொண்டுருவார். அது ஆமாம், அப்படியே பெரிய இன்டர்வல் அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இதான் பரவாயில்ல. இந்த ரஜினி முன்னாடி உள்ள படத்துல எப்படின்னா அவர் ஏழையா இருந்திருப்பாரு முன்னாடி, இப்போ ஏழையா இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஆளு. அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறது தான் கிளைமேக்ஸ். ரஜினி இன்டர்வல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசான இன்டர்வல் ஆரம்பிச்சது ரஜினிகிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். பாஷாலாம் இருக்கும்ல, உள்ளே போ, அதுதான் இன்டர்வல் பாஷாவில். அது வந்து என்ன சொல்ல, அவர் அதுவரை அடி வாங்கிட்டு இருப்பாரு. அடிக்க பச்சை ரத்தம் வலியும் போது சிரிப்ப பாரு, அப்படிதான் இருப்பாரு. அப்புறம் தான் வில்லன் அடிக்கிறது. இல்ல, அதுல ஒரு டயலாக் வர சொல்லுவாரு அந்த தம்பி வந்து, ஒருத்தர் இந்த அடி அடிச்சிருக்கீங்க, அது அப்புறம் தான் சொல்லுவாரு. அதான் ஐ திங்க் அதுதான் இன்டர்வல் நினைக்கிறேன். அந்த யாருங்க நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் அதுல அடைச்ச உடனே இன்டர்வல் போட்டுறாரு. நல்லா இருக்கும் கரெக்ட். நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பே அடிச்ச அடியில நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் என்னது இதாகிறதுனால அடிக்க முடியும். நீங்க யார்? அது செம மாசா இருக்கும். ஆமா, அந்த சீன் நல்லா இருக்கும். வேற நான் அந்த படம் என்ன, இதுவும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். சாரி, எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கறனால சொல்லிடுறேன். மக்கள் ரொம்ப இருமிட்டு இருக்கேன், இருமல் தாத்தா சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், இங்கே வந்து போலன் அலர்ஜின்னு ஒன்று இருக்கும். அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படிதான் சொன்னாங்க. அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சொன்னாதான் கண்டுபிடிச்சாங்க, டாக்டர்கிட்ட போல. ஒரு பூரா எல்லாருக்கும் அதான் இருக்கு, அப்போ உங்களுக்கும் அதான் இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். லெவலுக்கு டாக்டர்லாம் போகக்கூடாது, நானே பார்த்து சொல்லிக்கிறேன். போய் கடை நான் போக சொன்னேன், எத்தனை தடவை டாக்டர்கிட்ட போக சொன்னேன், நீங்கள் தான். சரி சொல்லு. ஸோ அதான் சீட்டு நுனியில் இருந்து பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் உண்மையிலேயே சீட்டோட எட்ஜுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு படம், வீரன் அதிகாரம் ஒன்றோட இன்டர்வியூ. நல்லா இருக்குண்ணா. அது வந்து என்ன சொல்ல, இவர் வந்து அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா, இவருக்கு பக்கத்து வீட்டுக்கே வந்து அவனுக்கு கொள்ளையடிக்க வருவானுங்க. லாரி போறது வைக்கிறது, அப்படியே இவர் வீட்டுக்கு வர மாதிரி காமிப்பாங்க. இவர் வீட்டுக்கு வர மாதிரி காட்டணும். பார்த்தா இவர் ஒய்ஃப் அங்க போய் சிக்கிடுவான். அப்படியே நான் ரொம்ப அந்த சீட்டு நுனியில தான் இருந்தேன். அவ்வளோதான் செத்துருவா. ஆனா அப்போ மண்டையிலே அடிச்சிருப்பாங்க, அப்போ கோமால தான் இருந்திருப்பா, கடைசியில் செத்துருவான்னு காட்டுவாங்க. கோமாலேயே தான் இருப்பா கடைசி வரை. அது ஒரு நல்ல படம். ப்ளஸ் இன்டர்வலும் ரொம்ப அதான் கரெக்டாக அந்த சீன்ஸை பரபரப்பாக கொண்டு போகிறது இருக்குல்ல, அதெல்லாம் இந்த படத்துல எல்லாம் நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். கார்த்திக் படத்துலேயும் கொஞ்சம் இன்டர்வல்லாம் நல்லா தான் இருக்கும். அது அப்புறம் அது வந்து இவர் படம் ஒன்று இருக்க, ஒரு ஜெயிலில் நைட் ஷோவில் நடக்கிறதான் கதை, கைதி. அதுலேயும் இன்டர்வல் நல்லா இருக்கும். அது என்ன இன்டர்வல் ஞாபகம், ஆனால் இன்டர்வல் நல்லா இருக்கும். படமே ரொம்ப நல்லா இருக்கும். படமே சூப்பராக ஒன் நைட்டில் நடக்கிறது தானே, நல்லா எடுத்துருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்புறம் அஜித் படம் ஒரு படம் பார்த்தியே, என்ன படம்? என்னது, விசுவாசம். ஞாபகம் இல்லை எனக்கு, மறந்துட்டேன். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆமாம், இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் படம் ஓடிடுச்சு. அதுவும் விஜய் படமும் வந்துச்சு, அந்த படம் பயங்கர ஹிட். இல்லை, விசுவாசமும் பேட்டையும் வந்துச்சு. பேட்டை, கரெக்ட், பேட்டை. விசுவாசம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சும்மா ஃபேன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மக்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, வந்து மனிதர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற என்ன கே பாலச்சந்தர் படம்லாம் பார்த்திருக்கியா? அதில் இன்டர்வல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நான் தியேட்டரில் பார்த்தது இல்லை. தியேட்டரில் விசு படம் பார்ப்பேன். விசு படத்தில் இன்டர்வல், இதெல்லாம் எது இன்டர்வல்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கேடிவியில் பார்த்துருக்கேன் நான். இன்டர்வலே கிடையாது. கேடிவி படங்களில் இன்டர்வல் பிளாக்கை மென்ஷன் செய்யவும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று. ஏன்னா பழைய படத்துக்கு எங்கே இன்டர்வல் விட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் நாங்கள் தியேட்டரில் பார்த்த படத்துக்கெல்லாம் தெரியுது, மற்றபடிலாம் தெரில. ஓடிடியில் பார்க்குற படத்துக்கு நமக்கு தெரியுமா என்ன? தெரியாதோ? ஓடிடியில் பார்க்குற படத்துக்கு இன்டர்வல் தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இன்டர்வல்னு வராது, நம்மளே கெஸ் பண்ணுவோம். கெஸ் தான் பண்ணுவோம். இன்டர்வல்னு வராதுண்ணா, இன்டர்வல்னு வராது. ஓகே,
மாமன்னன் படம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த மாமன்னன் உண்மையிலேயே அதில் இன்டர்வல் நல்லா இருக்கும். அது வந்து இந்த உட்கார சொல்றது இருக்கும்ல, உட்காரணும் அப்படின்றது. நீங்கள் பார்க்கவே இல்லை அந்த படம். அதாவது ஃபஹத் ஃபாசில் முன்னாடி வடிவேலு வந்து உட்கார மாட்டார். என்ன நீ ஏன் உட்கார மாட்டார, உட்காருன்னு நீ உட்காருன்னு இவர் சொல்லுவார். அதெல்லாம் அப்படிதான், அவர்லாம் உட்கார மாட்டார் அப்படின்னு சொல்லி ஃபஹத் ஃபாசில் சொல்லுவார். அந்த சீன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதுவரை படம் வகையில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் அப்படி அந்த இன்டர்வல் அவ்வளோ நல்லா நம்மளுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்ச மாதிரி அடுத்த கடைசி வரை போகலை அந்த படம். அது நல்லா தான் இருந்தது. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், ஆனால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இடத்துல தான் இன்டர்வல் வந்திருக்குன்றது. நான் இப்போது நைட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், நீங்கள் தூங்கிட்டீங்க. நான் பார்த்துட்டு பரவாயில்ல சூப்பராக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த இது அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதான் இன்டர்வல் ஹோல்ட் பண்ண அளவுக்கு அடுத்த வரலன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாது. இன்டர்வல் ரொம்ப சூப்பராக இருக்குது, அடுத்து அவ்வளோ இதாக இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அப்புறம் ஓகேம்மா, வேற இன்னொரு டாபிக் சொன்னேன், அதுக்கு போயிடலாம். இன்டர்வல் அப்போ உங்களுக்கு எந்த இன்டர்வலும் ஞாபகம் இல்லை? நான் தான் துப்பாக்கி சொல்லியிருக்கேன். நான் தான் துப்பாக்கி சொன்னேன். நீங்கள் ஏதோ படம் சொன்னீங்க, என்ன படம்? பாஷாலாம் எடுத்து கொடுத்தேன். ஆமாம் ஆமாம், கமல் படம். கமல் படம் இதில் கமல் படம். ஆமாம், குருதி புனல். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லையே. நீ விஜய் ஃபேன், ரஜினி ஃபேனாக இருக்கேன், அதனால் கமல் படம் தெரியும். அப்படிலாம் இல்லை, நான் கமல் படம்லாம் பார்த்துருக்கேன். கமல் நல்லா இன்டெலிஜென்ட்டாக பாருங்க எல்லா படத்துலையும். அதான் அவர் வந்து ரசிகர்களை வந்து புத்திசாலியாக நடத்தி தான் படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். அது நமக்கு புரியுதா புரியலையான்றது அவர் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிட்டு. இப்போ அவர் ஏஐல கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காராம். ஓ, அதான் எனக்கு தெரியாதெல்லாம் கொண்டு சொல்லுவார். ஒரு இளையராஜாவோட கான்செர்ட் போனோன்னா அவர், இப்போ நான் மற்ற வேறு கான்செர்ட் போயிருக்கோம்ல, அப்போது எப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு பாட்டு ஏதோ ஒரு செம்மையாக ஒரு இது கொண்டு வராங்கன்னா எல்லோரும் கற்றுனாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. கற்றுனா அது ஒரு ஹைப்பு கிடைக்கும், ஒரு இதாக இருக்கும்ல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கற்றுனாருன்னா அமைதியாக இருந்தால் தான் புரியும், அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுவார். எல்லாம் அப்படியே ஒரு சூப்பராக ஒரு சீனை காமிச்சு இதுக்கு நான் பிஜிஎம் போட போகிறேன்னு போட ஆரம்பிப்பார். எல்லாம் கற்றுவானுங்க ஏன்னு. இப்படி சத்தம் கொடுத்தா நான் சொல்கிறது புரியாது, எல்லாம் அமைதியாக இருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு அதே மாதிரி என்னென்னா அந்த ராகம் தாளம்லாம் சொல்லுவார். இந்த அது என்ன இந்த சாரி காமா அதில் இருக்குல்ல, இதில் வந்து இந்த சா பா இதை மட்டும் வச்சு தான் இந்த பாட்டை இது பண்ணேன். இதெல்லாம் என்ன வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிய போகுது. ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக அதை சொல்லிட்டுருப்பார். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவருக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா இவ்வளோ சின்சியராக இருக்கார். நீ அவருடைய பாடல்களை கேட்க வர ரசிகர்களையும் அவ்வளோ உனக்கு எல்லாம் தெரியணும்னு நினச்சி ஒரு ஒரு என்ன சொல்ல, சும்மா ஒரு கம்போசராக இல்லாமல் ஒரு டீச்சர் மாதிரி இருப்பார் அங்கே. ஸோ அதனால தான் அப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அவரை தான் இதுவரை நம்ம எல்லாமே நம்ம டிவிலையும் பார்த்துருப்போம், நேராக கான்சர்ட் பார்க்கலையும் ரசிகர்கள் வந்து கற்றுனாங்க எந்திரிச்சு ஆடினாங்கன்னா அது ஒரு ஹிட்டு மூமெண்ட்டாக தானே எல்லோரும் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அமைதியாக இருங்கன்னே சொன்னார். வாசிக்கிறத நிறுத்தி அமைதியாக இருந்தால் தான் புரியும், எல்லாம் அமைதியாக கேட்கணும் அப்படி சொல்லிட்டாரு. சரி எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு அமைதியாக கேட்டாங்க எல்லோரும். அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் கமலும். உங்களுக்கு புரியலைங்கிறது என் பிரச்சனை இல்லை, நான் நல்லா சொல்லுவேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பார். ஆமாம், கரெக்டு. இன்டர்வல் ஆனால் பெருசாக மண்டல் நிற்க மாட்டேங்குது தானே, அந்த டயத்தில் தான் இருக்குது. ஆமாம், மற்றபடி அப்படியே தியேட்டர் எஃபெக்ட் தான் அது. இப்போ நம்ம நிறைய ஓடிடிலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, ஸோ அந்த இது அந்த ஒரு என்ன சொல்ல, அதுவும் போக நம்ம படம் முடிஞ்சோடனே ஃபுல் படம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க இன்டர்வல் விட்டாம்பர் சூப்பராக இருக்குன்னு 1-2 படம் தான் உன் மைண்டில் நிற்கிறதா உனக்கு நிற்கும். ஆமாம், மற்றபடி என்ன மாதிரியான ஒரு டாப்பிக்காக யோசிச்சோன்னே ஞாபகம் வந்தது, மற்றபடி இல்லை தான் எனக்கு. ஆனால் நான் இப்போ டாப்பிக்காக யோசிக்காமலே நான் ஞாபகம் வச்சுருந்து ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டே இருப்பேன் நான். அதனால தான் இன்னுமே கார்த்திக் சுப்புராஜ் படங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன். இது நல்லா தான் இருக்கும், பார்ப்போம், தெரில எப்படி வருதுன்னு. ஜிகர்தண்டா 2 இல்லை, அதுக்கு பேர் வேறு ஏதோ பேர் வச்சுருந்தாரு, டபுள் எக்ஸ். நான் தான் பார்த்தேன், அந்த படம் நல்லா தான் இருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் ஜிகர்தண்டா பேரில் எடுக்கிறாரே என்னத்தை எடுப்பாருன்னு தெரியலையேன்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருந்தது அந்த படம். இங்கிலீஷ் படத்துலலாம் இந்த நம்ம ப்ராட்காஸ்ட்டே பேச முடியாது, ஏன்னா இன்டர்வலே கிடையாது. ஆமாம், இன்டர்வலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபுல் ஃபிலிம் தான் இருக்கும். 1.5 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சுருவாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. நாம் ஏதோ இந்தியாவில் ஒரு படமாக ஜோக்கர் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அவனுங்களே ஒரு இடத்துல இன்டர்வல் விட்டுக்கிட்டானுங்க.
போய் பாப்கார்ன் சாப்பிட்டாங்கப்பா. ஆமாம், பின்ன எப்படி விற்கிறது? அதனால் அவனுங்களே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணானுங்க. இன்டர்வல்னு ஒன்றும் போடலை, ஆனால் அவனுங்களே ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டானுங்க. கரெக்டு. அதுவே சின்ன படமாக தானே இருக்கும், அதில் என்னத்தை இவனுங்க இன்டர்வல் விட்றது? இங்கே கூட நம்ம போனோம்ல, என்ன படம், மோனா 2 இன்டர்வல். அது இன்டர்வல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கனால அனிமேஷன் படம் அத்தனைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், டக்குன்னு கதைக்குள்ளே போயிடுவாங்க, டப்புன்னு கதையை முடிச்சு போடுவாங்க. ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இன்ட்ரொடக்ஷன், ஒரு காமெடியாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சு. இதான் இருக்குது. எப்படி நானே டேரக்டர் எடுத்திருப்பானுங்க. ஐ கேன் பிகம் a டைரக்டர் இன்னும் எடுத்தா தெரியும். கரெக்டாக ஆர்க்கெல்லாம் பற்றி பேசணும் பார்த்தியா? அது சரி. கரெக்டாக அப்படி படத்தை ஆரம்பிக்கிறோம், இங்கே ஹை சீன் வைக்கிறோம், அப்புறம் இன்னொரு ஹை சீன் முடிஞ்சு. ஓகே, எந்த படத்தை எடுத்தாலும் இதம்மா நடக்குது. இங்கிலீஷ் படம் ஐ மீன். சொல்ல அடுத்து என்ன சொல்லு, இந்த காமெடி சீன்ஸா? காமெடி சீன்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸு அதுதான் எனக்கு ஒரே காமெடி, எப்போ பார்த்தாலுமே சிரிக்கலாம். வடிவேல் அதுக்குள்ளே விழுந்துருவாரு, அது எப்போ பார்த்தாலுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த பாட்டு. அந்த காமெடியை தவிர வேறு எந்த காமெடியும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இவர் யாரு, உங்கள் ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? அந்த அந்த டயலாக் மட்டும் ரொம்ப ஞாபகம் என்னது, ஒய்ஃபாவா? அது அதுக்கப்புறம் அந்த சுத்தியல் சீன் வந்து ஆணியே பிடுங்க வேணாம். எனக்கு அது அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு அந்த இதுதான் அது ரொம்ப ஹிட் ஆகி. ஆமாம், அப்போ வைரல் ஆகிட்டாங்கல்ல, அதனால ஆணியே பிடுங்கலாம். ஆமாம், அதில் அந்த ஒரு சீன் செமையாக இருக்கும். அப்புறம் கமல் படம் ஃபுல்லாமே காமெடி சூப்பராக இருக்கும். பஞ்சதந்திரம்னா காமெடி படம் வரவே மாட்டேங்குது. கமல் தான் எடுக்கணும். ஒரு அதுக்கு கிரேசி மோகன் இருந்தார். ஆமாம், அவர் கிரேசி மோகனும் கமலும் சேர்ந்து அந்த பஞ்சதந்திரம்லாம் சூப்பராக இருக்கும். வசூல் ராஜா நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி ஒத்து பார்த்தா இன்னும் காமெடி நிறைய இருக்கும். நம்ம ஸ்கிப் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது போயிருப்போம், ரெண்டாவது தடவை பார்த்தா கரெக்டு. பார்க்காம விட்டா படம் போயிரும்ன்ற மாதிரி, பார்க்காம விட்டா காமெடி போயிடும், புரியாது நமக்கு. ரெண்டாவது தடவை பார்த்தா பண்ணிருப்போம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், கமல் படம் அந்த எத்தனை நடிச்சிருக்காரு கமல். அந்த சதிலீலாவதியே நல்லா இருக்கும். சதிலீலாவதி வந்து ஆக்சுவலி அந்த கமல் கொஞ்சமாக வருவார், பாதிக்கு மேலே வருவார். அந்த இன்னொருத்தர் அந்த இது இருக்கும், அது நல்லா இருக்கும். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசிட்டு கமலும் கோவை சார், அந்த பொண்ணு வேறு இங்கிலீஷ் பேசும். அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும், அதனால் தம்பி ஒன்று வரும், தம்பியோ தங்கச்சி, அதுவும் இங்கிலீஷ் பேச தெரியும். அது பாக்கியராஜ் படம். சாரி, அது பாக்கியராஜ் படம். ஆமாம், சதிலீலாவதி நல்லா இருக்கும். ஆமாம், அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி படம் எல்லாமே சூப்பராக ஃபுல் காமெடியாக படமாவே நல்லா இருக்கும். மைக்கேல் மதன காமராசனும் நல்லா இருக்கும். மைக்கேல் மதன காமராசன் சூப்பராக. கமலுக்கு இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் படமே தெனாலி சூப்பராக இருக்கும். ஃபுல்லாவே காமெடியா. நீங்க எப்பயுமே இந்த படத்தை திருப்பி பார்த்தா நல்லா இருக்கலாம் ஃபுல்லா. மறுபடியும் பார்த்தாலும் நம்ம இப்போ கூட பார்த்தாலும் ஜாலியா அந்த மாதிரி இருக்கும். இல்ல போல ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரியான படங்கள்லாம் நிறைய இப்போ நடிக்க மாட்டேறேன்னா அந்த மாதிரி. ஆமா, இப்போ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ்டு காமெடி படங்கள் ஓட மாட்டேங்குது போல, தெரியல. ஃபுல் ஃப்ளெஷ்டு காமெடி படம் வர்றது இல்லைன்னா, வர்றது இல்லை தான், ஒன்லி வயலன்ஸ் தான் ஓடுது. அதே தான், எது ஓடுதோ அதானே எடுப்பாங்க. ஆமாம், நேற்று நம்ம 23ஆம் புலிகேசி பார்த்தோம், அதுவும் நல்லா. 23ஆம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு காமெடி இருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் பாட்டு போட்டு பார்த்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப அது எனக்கு அந்த இதுதான் எனக்கு மண்டை மேல் மண்டை இருந்தால் மட்டும் பத்தாது, மதி வேண்டும் மதி. அது நிறைய குட்டி குட்டி டைலாக்ஸ்லாம், அதுவும் வடிவேலுவோட அந்த இதில் மேனரிசம்ல, அமைச்சரே எந்திரி ஒற்றன் உட்காரட்டும் அப்படின்னு அந்த ஒரு சின்ன சொல்றதே நல்லா இருக்கும். எனக்கு அது அதெல்லாம் சாப்பிடுகிறாயா, ஓமத்தம் சாப்பிட வேண்டும், சுக்குநீர் அப்புறம் சொல்ல வேண்டியது தானே இங்கே பாதை இல்லை என்று, அதுலாம் நல்லா இருக்கும். அந்த அந்த அவங்க பேசுறதே நமக்கு அப்படியே மைண்ட்லேயே நின்றும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும், அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா எனக்கு, இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு கூட இருந்தேன், இங்கே வந்து சுப்பாரின்னு ஒரு பாக்கு வைப்பாங்க. சுப்பாரின்றது பாக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே பட்டேல்னு ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து நார்த் இந்தியன் கடை தான், லைக் கிராசரி ஷாப் தான். அவன் இந்தியன் ஐட்டம்லாம் போய் தேடினோன்னா அங்கே வந்து சுப்பாரின்னு இருந்தது பாக்கோட பேர். எனக்கு வந்து அப்படி பாக்கி இருக்குன்னே தெரியாது. எனக்கு டக்குன்னு என்னங்க ஆச்சுன்னா, கவுண்டமணி காமெடி தான், மதர் சுப்பீரியர் போகிறாங்க, ஏன் சுப்பாரி பாக்கு போடுவாங்களா அப்படி அந்த இது ஞாபகம் வந்துருச்சு. அது சத்யராஜும் கவுண்டமணியும்
அது நினச்சி நான் அந்த கடையிலேயே நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது சுப்பாரி பார்க்கணும் உண்மையிலேயே இருக்குன்னு. நிஜமாவே இருக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு இந்த காமெடி ஞாபகம் வந்துருச்சு. சுப்பாரி பார்க்க போடுவாங்களா? விவேக் ஒரு அஜித் படத்தில் காமெடி பண்ணுவோம். அஜித் இவரெல்லாம் இருப்பாங்க, யார், சிம்ரன், அப்புறம் ஜோதிகாலாம் இருப்பாங்க. வாலி அந்த படத்தில் ஒரு காமெடி பண்ணுறார் அஜித். சரி விவேக், இந்த பக்கம் போனால் காலேஜ் வருமா, எனக்கு அங்கே வேலை இல்லை, நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கும். இந்த பக்கம் போனால் செல்லா மாதிரி காலேஜ் ஏதோ வருமானு கேட்பாரு. வருமா, சரி எனக்கு அங்கே போக வேலை இல்லை, நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். விவேக் காமெடி நிறைய இந்த மாதிரி கவனிச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆனால் கவனிக்கணும். ஆமாம், நல்ல வயசு. அந்த ரன்னு, அந்த ரன்னெல்லாம் சூப்பராக இருக்கும். அது ஒரு ட்ராக்கு, நம்ம படத்தோட காமெடி இல்லாமல் படம் வேற, ட்ராக்கு வேற. இவர் ஃபுல்லாக ஹீரோவோடலாம் இருக்க மாட்டாரு, எங்கேயாவது போயிடுவார், இதுவாகும் அந்த மாதிரி. அது ஒரு ட்ராக்காக தனியாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பெல்லாம் சிடி இருக்கும்ல, இவங்களுக்கு தனியாக சிடியே ஓடிடும். விவேக் வடிவேலு விவேக் காமெடின்னு சொல்லிட்டு தனியாக சிடி வந்துடும். அதில் இந்த இது மட்டும் வரும். கவுண்டமணி செந்தில் காமெடியும் அப்படிதான், நிறைய சிடியா தனியாக வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமாம், கரெக்ட். இப்போ தான் படத்தோடய அவங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஆமாம், கூட சந்தானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ரொம்ப ஹீரோக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, ஹீரோ கூடயே ட்ராவல் ஆவீங்க அப்படின்ற மாதிரி. சந்தானம் பல படத்தை காப்பாற்ற வந்தாலுமே அவர் சந்தானத்தை ரொம்ப கிண்டல் அடிக்க மாட்டாங்க. அவர் தான் எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு, அவருக்கு கீழே காமெடியன்ஸ் ஒரு கேங் இருப்பாங்க, அவங்க கிண்டல் அடிச்சுட்டு அவர் இருப்பாரு. சந்தானம் ஒரு லெவலுக்கு வந்துட்டார்ல, அதனால அவரே அப்படி கம்மி பண்ணி. ஆரம்பத்துலேருந்து அவர் யாரும் கிண்டல் அடிச்சது கிடையாது. அவர் ஒரு லெவலுக்கு வந்துறதுக்கு முன்னாடியே அவர் அந்த மாதிரி அவர் தான் கிண்டல் அடிப்பார் ஒரு கேங்க. ஓ, அப்படிதான் இருக்குமோ? அப்படிதான் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சுந்தர்சி படத்துல எல்லாம் வருவாரு, அது என்ன படம் தெரியல, ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சம்திங்ல எல்லாம் கொஞ்சம் அப்படிதான். ஆமா, அப்பயும் ஒரு மற்றவங்கள தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கிண்டல் ஓகே, அவருக்கு ஒரு செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லூஸ் மாதிரி நடிச்சிருப்பாரு, ஆனா அவர் தான் மற்றவங்களை இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காருல்ல. ஆமாம், இப்போ அவர் படம் ஓகே தான், ஓகேவான காமெடியாக தான் இருக்கும். ரொம்ப அப்படி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஃபுல் பல காமெடியாக அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு படம் போனோம் நாங்களாம், ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, நல்லா பார்த்தேன் அந்த படத்தை. படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் காமெடியாகவே போச்சு அந்த படம். அந்த ஒரு ஐயோ ஞாபகம் இல்லை எனக்கு படம் பேர் சுத்தமாக, எனக்கு ஞாபகம் இல்லை படம். ஆனால் தியேட்டரில் போய் பார்த்தோம், நல்லா ஓடிச்சுனாங்க. ஏதோ ஊர் நல்லா இருக்கும், ஒரு தடுப்பூசி எல்லாம் வச்சு நல்லா தான் இருந்துச்சு. அந்த காமெடியாக தான் இருந்துச்சு. ஒரு செத்து வேறு போயிட்டார் நடித்தவர் ஒருத்தர் அந்த படம். அது நல்லா இருந்துச்சு. அவர் தான் ரொம்ப காமெடி பண்ணி போகிறாரு, அவர் தான் காமெடியாக பண்ணிட்டு. ஆமாம், அவர் நல்லா இருக்கும். அந்த காமெடி சீன்ஸ் பிடிச்சது. கவுண்டமணியோடது யோசிச்சா நிறைய நல்லா தான். கவுண்டமணி அந்த மிச்சர் சாப்பிட்றது அந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்கும். அதான் அதில் அந்த மாதிரி அது செந்தில் சொல்கிறதா, மிஸ்டர் டீச்சர், அந்த டீச்சர் இருக்கும், நாட்டாம டீச்சர், மிஸ்டர் டீச்சர். ஆமாம் ஆமாம், கவுண்டமணி காமெடி பவர். அவரும் ஸ்லாங்கில் தான் காமெடியாக இருக்கும். ஆமாம், பேசுறது அதே தானே, ஒரு மற்றவங்களை நக்கல் அடிச்சு. இல்லை அதான் மக்கள் நக்கல் அடித்தாலும் அவங்க பேசுகிற ஸ்லாங்கே காமெடி ஆகும். நம்ம அப்படி பேசினா, நார்மலாக பேசினா அதே டைலாக் நார்மலாக பேசினா காமெடி கிடையாது. அந்த ஸ்லாங் பேசும்போது அக்கா மகளே இந்து, எங்கள் அக்கா மகளே இந்து, அது அந்த ஸ்லாங் தான் காமெடியாக மாற்றுது. அதனால தான் காமெடியன்ஸ் தனியாக தெரியுறாங்க. அவர் வடிவேலு விவேக் எல்லாருமே அந்த ஸ்லாங் அவங்கள மாதிரி அதை பேசுறது தான். அப்படி பேசும்போது அந்த டைமிங்கில் கரெக்டாக பேசும்போது டக்குன்னு லான்ச் ஆயிடுது. அதுவும் நம்ம அந்த ஸ்லாங்கையும் நம்ம மறக்க மாட்டோம். அந்த டைலாகோட அந்த ஸ்லாங்கையும் மைண்டில் வச்சுருக்கோம். இன்னும் அந்த எங்கள் அக்கா மகளே இந்து அப்படி, எங்கள் அக்கா மகளே இந்து அப்படி. ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் அந்த காலத்து இப்போ இதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காமெடி தெரியும். அப்படி இல்லை, இந்த காமெடி தெரியாதா? அதெல்லாம் அந்த காலம், மேட்டுக்குடி அந்த காலத்து படமா அடப்பாங்க. பாட்காஸ்ட் கேட்குறவங்கலாம் பார்த்தாங்கன்னா என்னால் மேட்டுக்குடி ஒரு படம் வந்துச்சாரா, யாரா கார்த்திக் பயிரே வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காப்போ, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய வேணாம், பழைய படம்னு ஒத்துக்கோங்க. இல்லை இது கூட பரவாயில்ல, மேட்டுக்குடி சரி சொல்கிறீங்க. ஏதோ ஒரு நீயா நான் பார்த்தோம்ல, பழைய பாடல்களை ரசிக்கிற பேரண்ட்ஸு அவங்களோட பசங்கன்ற மாதிரி, அந்த பசங்கிட்ட பழைய பாட்டு சொல்லுனா நன்னாரையெல்லாம் பழைய பாட்டுன்னு சொல்றாங்க. நன்னாரே பழைய பாட்டு. அவங்களுக்கு பழைய பாட்டுன்னா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டை தானே சொல்லணும். இல்லை அதான் நீ உனக்கு வயசாயிருச்சுன்றதை ஒத்துக்க மாட்டீங்க. நன்னாரே பழைய பாட்டு நன்னாரே உங்களுக்கு பழைய பாட்டா அப்படின்ற மாதிரி. ஆமா, நீங்க சொல்ற ராசாத்தி ஒண்ணு அந்த பாட்டுலாம் பழைய பாட்டுன்றாங்க. ராசாத்தி ஒண்ணு அது பழைய பாட்டா? அவர் செத்தே போயிட்டார் தெரியுமா? அதுக்கு நான்
ஆமாம்ல, வந்து 20 வருஷம் ஆயிருக்கும். 20 வருஷம்லாம் 25 ஆயிருக்கும். இன்னும் கூடவே இருக்கும். பார்த்தியா, அது பழைய பாட்டில் உனக்கு இவனும் ஒரு வருஷமே பழைய பாட்டு ஆயிருது. நம்ம ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டெல்லாம் இவனுக்கு பழைய ஏமா பாட்டு. பழைய பாட்டு கேட்க மாட்டியா நீ? இல்லை எனக்கு வந்து இல்லை வயசாகிறது உனக்கு தெரியல போலப்பா, உலகம் ஓடிக்கிட்டு இருக்குன்றது தெரியல. சரி விட்டுருச்சு போல. ஆமாம், நான் எனக்கு அங்கேயே இந்த ஒரு மொழி படத்தில் ஒருத்தருக்கு அங்கேயே நின்றுள்ள அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இல்லை நீ உங்கள் அப்பா வந்து கட்டில படுத்துட்டு சிவாஜி பாட்டில் கேட்டிருப்பாங்க, அதனால எனக்கு இன்னும் அப்படியே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உலகம். எனக்கு அதுதான் பழைய பாட்டு. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்த பாடல்கள் எல்லாமே பழைய பாட்டு. நீ வந்து எப்படி இப்போ ரீசெண்டாக வர்ற பாடல்கள் எப்படின்னு கேட்கறது கிடையாது. கேட்காம இருந்துவிட்டு அதில் அப்படியே சீல் பண்ணி கேட்டிங்களா? இப்போ தான் கேட்டேன் ஒரு பாட்டு, தக் லைஃப்லேருந்து கேட்டேனே. ஓ சரி. சின்னுக்கு 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 சின்னுக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே. ஸோ நாங்கள் அப்டேட்டடாக இருப்போம்மா. லேட்டஸ்ட் பாடல்கள் அனிருத் போட்ட உடனே நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் இன்ஸ்டாகிராம். அதனால நான் தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் வராது. உங்களுக்கு வேறு ஏதாவது வரும். ஆமாம், எனக்கு வந்து அது குழந்தை பிறந்துடுச்சுன்னு இப்போ நான் கூகுள் சர்ச் ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிடுச்சு. ஐயோ குழந்தைய வச்சும் ப்ரெக்னன்சியை வச்சும் சமைக்கிறீங்களா? இதை சமைச்சிட்டே இருங்க, நீங்கள் வந்து வந்துடுவீங்க. பெண்களே சமைக்கிறது இல்லை, இதுதான் வரும் எனக்கு, குழந்தை தான் வரும். இந்த பெண்களை இப்படி தான் கணவர்கள்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் வந்து வெளில வாங்க பெண்களே, அந்த மாதிரி சீரியல் நிறைய வரும் தானே. இப்படி யாருமே பேச மாட்டாங்க. யாராவது பார்ப்பாங்களா இப்படி பேசினா? இது நான் சொல்கிறது இது நான் காமெடியாக சொல்கிறேன். கான்டெக்ட் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வரும்ன்றேன். ஓகே. இல்லை எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு நான் வந்து சி செக்ஷன் தான் பண்ணியிருக்கேன்றதை நான் என்ன மாதிரி சர்ச் பண்ணியிருப்பேன், கண்டுபிடிச்சிருச்சு. இது என்ன வரும்னா, சி செக்ஷன் பெருசா இல்லை நார்மல் டெலிவரி பெருசா, எது கஷ்டன்ற மாதிரி நிறைய இதையே வந்துட்டு டே ஏன்டா இதே எனக்கு காட்டுறீங்க, இது ரீல்ஸாக முடிஞ்சு போச்சு கிளம்புங்கடா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி அதையே பேசணும். ஒரு ரீல் பார்த்துருப்பேன், நார்மல் டெலிவரினா ரொம்ப ஈஸின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அதோட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. அதுக்கடுத்து 2 ரீல் கழிச்சு என்ன வரும்னா, சி செக்ஷன்னா உங்களுக்கு ஈஸியாக 7 லேயரை கட் பண்ணி, எனக்கு சத்தியமாக தெரியாது 7 லேயர் கட் பண்ணுவாங்கன்னு. அங்கே போய் பண்ணிட்டு வந்தாச்சு. டாக்டரும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க 7 லேயரா 77 படிக்கிறேன் இல்லை, அதில் சொல்லுவாங்க அந்த ரீலில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி சொல்லி. அதான் இது என்னன்னா எனக்கு என்ன இல்லை, இப்போ டாக்டர் அவங்க எல்லாம் சொல்லிட்டு விட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் லேயர் போயிட்டோமா, 2வது லேயர் போயிட்டு இருக்கேன், அடுத்து 3வது லேயர் போயிட்டேன், 4வது லேயர், லாஸ்ட் லேயர். அது எவ்வளோ கஷ்டம்னு காட்டுறதுக்காக இப்படி. எனக்கு என்னென்னா ரெண்டுமே ஒன்றும் பெயின் இல்லாமல்லாம் இல்லை, ரெண்டுமே பெயின்ஃபுல் தான். நான் ஒரு நல்ல பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்தேன், நீங்கள் உங்களுக்குள்ளேயே இப்படி ட்விஸ்ட் ஆகி அடிச்சுக்கிறீங்களேடா, அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டா தான் பார்ப்பீங்கன்ற போடுறாங்க அவனுக்கு 2 பேரும். ஏடா எதுவாக இருந்தாலும் பிள்ளை பக்கத்துக்கிறது கஷ்டம்தான், அதை பொதுவாக சொல்லாமல் எது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது வேறு எனக்கு ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும். அதான் பாட்காஸ்ட்டில் ரீலெல்லாம் பார்க்காதீங்க, உலக வாழ்க்கை அழிச்சிடும், பாட்காஸ்ட் போட வேண்டியது. பார்ப்பேன், அப்புறம் உட்காந்து பாட்காஸ்ட் வந்து அடுத்த ரீல் பார்த்தனா, அது 3 ரீல் பார்த்துட்டேன் அப்படின்னு நான் வந்து இது பார்த்தேன்னா வருதான்னு பார்த்துருக்க போல. இல்லை, இது கொஞ்ச நாள் பார்ப்பேன், அப்புறம் விட்டுருவேன், திரும்ப வருவேன், இந்த மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் புக்கு படிச்சிருக்கேன். ஆமாம், இந்த அப்டேட் சொல்லுவோம், அதை இன்னும் பாட்காஸ்ட்டாக போடல. மொத்தம் வந்து அறம்னு ஒரு புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து 1 2 3 4 சிறுகதை படிச்சிட்டேன். 4மே ரொம்ப நல்லா இருந்தது. 4 பாட்காஸ்ட் வெயிட்டிங். அறம் புக்கு உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க. அதுலேயும் உங்களுக்கு சோற்று கணக்குன்னு தனியாக ஒரு புக்கு கிடைக்கும், அந்த சோற்று கணக்குன்ற புக்கு கிடைச்சாலும் படிங்க. ஸோ அந்த அப்டேட்டை இதில் நாம் சொல்கிறோம். வருது, பாட்காஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு அந்த நாளுக்கும். ஆமாம் ஆமாம். சரி, அடுத்தது அழுக வச்ச படங்கள் சொல்லுங்கள். அழுகணும் இப்போ நீங்கள் அழுடா என்ன பார்த்தா அழுதுருக்கேன் ஞாபகம் இருக்கு, ஆனால் என்ன படம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஆக்சுவலி ஏன் ஞாபகம் இல்லைன்னா, ஒரு காலகட்டத்தில் அது அழுகையாக இருந்திருக்கும், இப்போ வந்துட்டு அது ஒரு காமெடியாக தான் இருக்கும். எனக்கு மாறி இருக்கும் என் மைண்ட் செட்டு. ஸோ என்னத்தை போட்டுன்னு மறந்துட்டேன். ஸோ அப்படி மறந்தது தான். கிளைமேக்ஸில் தான் அழ வைப்பாங்க படங்கள்லாம். நான் அழுதுருக்கேன்னு நினைக்கிறேன், பட் பெருசாக எனக்கு எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு அமரன் அழுக வந்துருச்சு. எனக்கு அழுகை வரல. அமரன் வந்து நான் வந்து அப்போ ப்ரெக்னென்ட் வேற இல்லை, நான் வந்து சரி நமக்கு எமோஷன்லாம் ரொம்ப இருக்கும், படம் அழுவாங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம அழக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அழுதோன்னா படத்தை பார்த்தெல்லாம் அழுகிறான்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அழுக மாட்டேன், அழுகக்கூடாதுன்னு நினச்சே தான் இருப்பேன், அழ மாட்டேன் நிறைய படங்களுக்கு. அமரன் வந்து என்னென்னா, அந்த கடைசியாக சாய் பல்லவியோட ஆக்டிங், அழுகாமலே அழுகாமலே இருக்காங்க, இது ஒரு ரியல் ஸ்டோரி, அவங்க அழுகாமலே அதில் இருக்காங்கன்றதெல்லாம் சேர்ந்து நமக்கு அழுக வந்துடும். அந்த மாதிரி அழுதுட்டேன், அமரன் அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஏண்டா வந்து அழுதுட்டு போனேன் நிறைய படத்துக்கு போய். யாரு? சீமராஜா படம் மாதிரி.
சீமராஜா படம் இந்த படத்துக்கு ஏன்டா வந்தாலும் அழுதுக்கு சொல்கிறேன். அது சீமராஜா. ஐயோ ஆமாம், பழைய படம். ஏன்டா வந்தோன்னு அழுத படங்களும் இருக்குதான். தலைவலி வந்துருச்சுடா அப்படின்னு. வேற எந்த படத்துக்கு மேலே? அப்புறம் எனக்கு இந்த படம் எங்கேயும் எப்போதும் இருக்குல்ல, எங்கேயும் இல்லை என் பேரே தெரியாது, தெரியும் அந்த படம். அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம பொதுவாக அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதாவது ஆனால் தான் நமக்கு ஒரு மாதிரி நம்ம அந்த மெயின் கேரக்டர்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணுவோம். அதில் யாருக்காவது ஏதாவது ஆகுது, அவங்கள ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா தான் ஒரு மாதிரி இருக்கும். இதில் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஒருத்தர் இருப்பார், அவர் பாப்பாவை பார்த்துருக்கவே மாட்டார், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். முதல் தடவை பார்க்க வர்றாரு, அந்த குழந்தை நம்பாது. ஏன்னா அப்பப்போ அப்பா வராங்கன்னு ஏமாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்பாது, நிஜமாவே அப்பா அவர் இறந்துருப்பார். அப்புறம் புதுசாக நியூலி மேரிடாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து நான் அங்கே தாம்பரம் வர வந்துடுறேனே, நான் அங்கே வர வந்துடுறேனேன்னு ஆக்சிடெண்ட் வர வந்து செத்து போவார். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும், ஒரு யங் கப்பல் மாதிரி ஒருத்தவங்கள காட்டுவாங்க. அந்த பொண்ணு கூட அப்புறம் துப்பாக்கி படத்தில் கூட விஜய் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கும். அதில் அந்த பொண்ணு சும்மா பேசிக்க மாட்டாங்க, சும்மா இவங்களே நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஃபோனில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி ஒரு இது ஓடும். அந்த பொண்ணு இறந்துருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இறக்குறதெல்லாம் பார்க்கல அது ரொம்ப, அதுவும் அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். எடுத்தோடனே ஆக்சிடென்ட்னு காட்டிடுவானுங்க, யாரோ இதில் சாக தான் போகிறாங்க, என்னமோ நடக்க தான் போகுதுன்னு நமக்கு எடுத்தோடனே கிளைமேக்ஸ் என்னன்றதை காட்டிடுவானுங்க. அதுக்கப்புறமும் அந்த படம் அந்த எமோஷனை நம்மளுக்கு இது பண்ணதில்லை. இதான் கிளைமேக்ஸுன்னு தெரிஞ்சு போயும் ஆக்சிடென்ட் ஆக போகுது, அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியும் நம்மளை அந்த படம் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகும். ஸோ அது ஒரு நல்ல படம். அந்த படத்துக்கு அழுதுருக்கேன். வேற என்ன படத்துக்கு அழுதுருக்கேன்? வேற என்ன படம் தெரியலையே. மோஸ்ட்லி நம்மளை மியூசிக் தான் அழுக வைக்கும். அதே மாதிரி மியூசிக் தான் பயமுடுத்தும். பேய் படங்கள்லாம் மியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு பயம் வராது. அதே மாதிரி அழுக வைக்கிறதும் மியூசிக் தான். மியூசிக் மெயினாக, மியூசிக் ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து, பட் மியூசிக் வந்து ரொம்ப அழுக வைக்கும் நம்மளை. ஓகே. வேற என்ன படம் அழுகை வந்திருக்கு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. ஆனால் நான் நிறைய படத்துக்கு அழுதுருக்கேன், நிஜமா தான். நான் அழுதுருவேன். பூவே உனக்காகலாம் நான் எவ்வளோ அழுதுருக்கேன் முன்னாடி. பூவே உனக்காக அதுக்கும் அழுதுருக்கேன், நல்லா இருக்கும். அது இப்பயும் நான் அழுவேன். அதான் ஹைலைட்டு. இன்னமும் அந்த படம் அது இப்போ சொல்லல எனக்கு ஃபன்னாக இருக்குது. ஆனால் அந்த கடைசியில் ஒரு பாட்டு வரும்ல, திமிசை பாடி வரும் பாட்டே திரும்ப வரும், அதுக்கு அழுதுருவேன். ஆமாம், அடி விஜய் அடி வாங்கிட்டு நிற்பாரு, அது நல்லா இருக்கும். அது என்னமோ லிரிக்ஸும் அதுக்கு நல்லா இருக்கும். கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறேன், இமை ரெண்டும் அசையாது, குயில் இசை கேட்டவள் இன்று குயில் முகம் பார்க்கிறாள், உயிர் தொட்ட பாடலின் முழு உருவத்தை காண்கிறாள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அது வந்து அது ஒரிஜினல் பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். இது ஏதோ தேடி தேடி கண்ட பொருள் அது எளிதில் தொலைவதில்லை அப்படி வரும். இன்னொரு பாட்டில் இருக்கு. இது எனக்கு அந்த லிரிக்ஸாகவே நல்லா இருக்கும். அது இதுவரை பார்த்துருக்கவே மாட்டா. அப்போ தான் முதல் தடவை பார்க்குறா. அவ்வளோ லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினச்ச ஒருத்தவங்களை. அது நல்லாயிருக்கும். குயிலிசை கேட்டவள் என்ற குயில் முகம் பார்க்கிறாள், அதெல்லாம் அது இப்பயுமே அழுதுவேன். அது அப்புறம் பூவே உனக்காக வந்து கடைசியாக அந்த அவர் பேசுவார், விக்ரமனோட வாய்ஸில் வரும், எழுதியிருப்பானுங்க ஏதோ. சார்லியும் விஜயும் அப்படியே நடந்து போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த முடிவு கூட ஒரு சுகமான முடிவு தான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பானுங்க. அதுக்கு அழுதுருவேனா, அதுக்கு அழுதுருக்கேனா. அதுக்கப்புறம் வேற என்ன, அப்போ நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப வந்துமே எனக்கு இன்னுமே அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகி அதே தான், மேற்கு தொடர்ச்சி மலை மாரிமுத்தண்ணே. அதான் அது ஆக்சுவலாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப இயல்பாக கூப்பிடுவானுங்க. அந்த மேலே இருந்து மலை மேலே இருந்துட்டு அவர் பேசுகிறது, கீழே ஏறி வந்துட்டு இருக்கவர்கிட்ட பேசுவார்.
அது தியேட்டரில் எப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்து ஒருத்தர் வாய்ஸும் பின்னாடி இருந்து இன்னொருத்தர் வாய்ஸும் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் போட்டிருப்பானுங்க, ஒரு நிலம் ஏதோ ஒரு லைன் போட்டிருப்பாங்க, நிலம் வாங்க முடியாமல் இருக்கிற அந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு. ஒரு ஒரு சின்ன நிலம் கூட அவரால் வாங்கியிருக்கவே முடியாது, வாங்கினதும் விற்றுருவாங்க. அந்த மாதிரி கடைசி வரை அந்த இடத்துல ஒரு விண்டு மில்லை போட்டு அங்கே சேரை போட்டு உட்கார வச்சுருவாங்க வாட்ச்மேனாக வர. ஸோ வாழ்க்கை எப்படி மாறிடுது, ஒரு நிலம் வாங்க முடியாமல். இதுக்கு இவர் மட்டுமே காரணம் இல்லை, சுற்றி நிறைய காரணங்கள் இருக்கும்ன்றது அது நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் அது ஒரு மாதிரி அழுதேன்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது அந்த படம். அப்புறம் வேற என்ன படம் நீங்கள் எதுக்காவது ஏதாவது சோகமான படமாவது சொல்லுங்களேன். சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் தான் இப்போ மாறி முட்டேன்னு சொன்னேன் இல்லையா? நான் தான் அந்த படம் சொன்னேன், அது என்ன படம்னு கண்டுபிடிச்சி. ஊமை வெளிகள் அந்த படம் பார்த்தது கிடையாது சொல்லி. அந்த படம் சரி, சோகமான படம் ரீசெண்டாக வர்றதே இல்லை, எல்லாமே ரீசெண்டாக யார் கேட்டா இன் ஜென்ரலாக கேட்குறது தானே. ரீசெண்டாக இன்னைக்கு நேற்று உன்னை அளவு வச்சேனான்ற மாதிரி எடுக்க முடியும். ஜென்ரலாக இப்போ இது காதல் வளர்த்தேன் மன்மதன் படம் காதல் வளர்த்தேன், அதில் எதுக்கு எழுதிங்க? அதில் அப்புறம் இது அசுரன் படத்துக்கு எழுதியா? அசுரன் வா அசுரவா அசுரவா அசுரவா, அதில் என்ன இருக்கும்? ஒரு பையனை கொண்டு வராங்களே. ஆமாம், அவர் போய் எல்லா காலையும் விழுவார் தனுஷ். இல்லை கல்யாணம் பாத்தியா? பார்த்தேன், நம்ம தானே பார்த்தோம் தியேட்டரில் பார்த்தோம். இல்லையா? அழலை தனுஷுக்கு நடிக்க தெரியல பழக்கம். இல்லை அப்படி இல்லை, இல்லை ஆமாம், ஏன் அழலை ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. வேற இல்லை ஓகே, ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம அழமாட்டோம் போல. இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்த படம்னு நினைக்கிறேன். எங்கேயும் கதறி எழுதிருக்கு போல. இல்லை அது நான் எங்கேயுமே போதும் தான் தேம்பி அழுதேன், ரொம்ப அழுதேன். ஆமாம், பெருசாக படத்துக்குலாம் அழுதுட்டு இருக்காங்களா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. மனுதஞ்சத்திலே அழ மாட்டுறாங்க, மனுதஞ்சத்து படத்துக்கே அழ போகிறேன். எங்கள் ஊர்லலாம் தெரியும்ல, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா காசு கொடுத்து அழகு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. ஓ, உப்பாரி வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா? இருக்காதா? இருக்காது, சும்மா அழுவாங்க. சும்மா ஒரு காசு கொடுத்து அந்த அழுதுட்டு போவாங்க. ஏன்னா இளவு வீட்டில் யாராவது அழுதுகிட்டே பாடுவாங்க. இளவு வீட்டில் ஒரு அழுகு சத்தம் கேட்கணும்ல, எல்லாரும் யாரோ இறந்துட்டாங்கன்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அந்த வீட்டில் இந்த குழந்தைங்கள்லாம் சிரித்து விளையாட. ஐயோ, அப்புறம் தான் ஒரு வயசான ஆண்டி கஷ்டப்பட்டு அழுக வச்சு எல்லாத்தையும் அழுக வச்சாங்க. ஆமாம், அழனும்ல. செத்தவருக்கு ஒரு மதிப்பு இல்லையா? அதானே, ஒரு அமைதி இருக்கணும். எம்டன் மேடம் மாதிரி ஆயிடக்கூடாது. தாத்தா செத்துட்டாரா, ஜாலி ஆயிடுவாங்க. காமெடியில் எம்டன் மகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மறந்துட்டேன். அவனுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பிள்ளையா பண்ண கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டை உடைச்சிருப்பேன். வேக வேகமா அப்படியே கிடக்கு. ஆமாம், உங்கள் வீட்டில் இதை கடையில் இதை காலமாக பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பனை காலம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பளக்கட்டை காணும் நாங்கள் கதறேன், எங்கள் அப்பனை காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. அது ஒரு நல்ல காமெடி. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்தில் எல்லாமே. அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, அந்த அந்த பரத் கூட வர்றது வந்து ஒரு நல்ல மாமாவா அந்த மாதிரியும் நடிச்சிருப்பாரு. காமெடியிலையும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. படத்தோடயே வந்திருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த படத்துக்கு. ஆமாம், அது அதெல்லாமே நல்ல படங்களாக இருக்கும். ஓகே ஓகே, சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு இருமல் தாத்தா வேற இருமிட்டே இருக்காங்க இங்கே. நான் தொண்டையில் இதோட வந்து உங்களுக்கு பாட்காஸ்ட் பேசி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஆக்சுவலி ஆமாம், அதுக்கு நான் நன்றி சொல்ல உனக்கு அப்படி பாடிடலாமா? இல்லை பேசலாம், நல்லா இருக்கும். பட் ஓகே, இருந்தாலும் தொண்டை என்ன. நாங்கள் இந்த மாதிரி எதை பற்றி பேசலாம்னு நீங்கள் ஒரு எங்களுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்களே பாட்காஸ்ட் வரலன்னு, பாட்காஸ்ட் எதை பற்றி பேசலான்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த புக்கை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் என்ன ஆகிட்டேன்னா கொஞ்ச நாளாக படிக்கவே இல்லை. திரும்ப படிக்க ஆரம்பிச்சனால நான் அதை பேசணுன்றதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன்ல, அடுத்த கதை என்ன அந்த மாதிரி போயிடுறேன், அதை பேச முடியல என்னால். நாங்கள் சேர்ந்து பேசுறது என்ன டாபிக் பேசுறேன்னு எங்களுக்கு பெருசாக டாபிக் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க தனி பாட்காஸ்ட்டும் பேச மாட்டேறாங்க. அழகான ஒரு மைக் வாங்கி வச்சுருக்கேன். சரி போய் பேசுவோம். லைஃப் அப்டேட் அந்த மாதிரி ஒன்று போட்டோம், அதுக்கப்புறம் இதான் பாட்காஸ்ட் போடுறோம். 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். சும்மா லைஃப் அப்டேட்டை போட்டால் போர் அடிச்சிடாது. அது ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு மாதம்லாம் ஏதாவது நடக்காது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டில் இறங்கிட்டோம். ஆமாம், இதெல்லாம் கண்டென்ட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. செருப்பு வருதுடா அப்படி. உங்களுக்கு பிடிச்ச படங்கள் பாடல்களை பற்றி சொல்லுங்களேன், இது நல்ல ஒரு டாபிக் தானே. ஆமாம், இன்டர்வல் பற்றி சொல்லுங்கள்.
இந்த அளவுக்கு மோசமான டாபிக் இல்லை. ஆமாம், ஒரு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரியான பாட்காஸ்ட்டுக்கு இது ஓகே தான். ஸோ எஸ், பாடல்களை பற்றி பேசலாம்னு சொன்னேன். ஆமாம், பாடல்கள் பற்றியும் பேசலாம் அடுத்து. ஆமாம், பாடுற பாட்காஸ்ட் தான் நிறைய ஓடுது, நல்லா மக்கள் கேட்குறாங்க. நான் பாடுறதையா? ஆமாம் ஆமாம், இளையராஜான்னு போட்டிருக்கல, போதும் பாடாதன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க யாராவது, அதெல்லாம் இவங்க என்றது மறைச்சிருவாங்க. ஓகே ஓகேம்மா, முடிச்சு. திஸ் இஸ் இதான் இந்த வாரத்தோட பாட்காஸ்ட். வேறு இந்த மாதிரி நாங்கள் என்ன பேசலான்றதும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்டோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அப்போ தான் ஆமாம், இது நல்லா இருக்கா, இதே மாதிரி போகலாமா, துபாய் போகலாம், ஒரு நல்ல சீட் எடுத்து போடுன்ற மாதிரி இது நல்லா இருக்கான்றதும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.